ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இருந்த வீட்ல, அந்த வீட்டோட வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நான் இந்த வீட்டோட வீடியோ வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து நான் ஹோம் டூர் போட்டதே இல்ல. இப்ப அந்த வீடியோ வந்து நான் வெக்கேட் பண்ணிட்டேன். எல்லா திங்ஸும் எடுத்து முடிச்சாச்சு. நான் எம்ப்டி ஹோமா தான் உங்களுக்கு அந்த வீட்ட காட்டப் போறேன். இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கிச்சன், ஹால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வீடியோல பார்த்துருப்பீங்க. ஆனா ரூமெல்லாம் எதுவுமே போட்டதில்ல. இது பார்த்தீங்கன்னா, ஹால்ல உள்ள பெரிய ஜன்னல். ஒரே ஒரு பக்கம் தான் ஜன்னல் இருக்கும். ஆனா பெரிய ஜன்னலா இருக்கும். ஆனா ஹால்லலாம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, செவுருலாம் வந்து டைல்ஸ் தான் போட்டிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். ஆனா வீடு நல்லாருக்கும். ஆனா வந்து இப்ப நாங்க வேற வீடு போனதுனால வேற காலி பண்ணிட்டோம். இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை ரூம் தான். பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா, செம சூப்பரா இருக்கும். ஃபுல்லாவே நல்லா வுட் ஒர்க் பண்ணி நல்லாவே இருக்கும். செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ வந்து நான் அதிகமா ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். ஷார்ட்ஸ்ல பார்த்தவங்க அத்தனை பேரும் இந்த பூஜை ரூம ரொம்ப லைக் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல ரொம்ப ரொம்ப பூஜை ரூம் தான். சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அத தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இது வந்து கிச்சன். நம்ம வெளியிலேருந்து உள்ள வரும்போதே ஹால்லயே லெஃப்ட் சைட்லயே இருக்கும் கிச்சன். அதுவும் வந்து ஓரளவுக்கு அவங்க வுட் ஒர்க் தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹவுஸ் ஓனர் தான் இருந்தாங்க இந்த வீட்ல. ஆனா அந்த கொஞ்சம் திங்ஸ் இந்த இதெல்லாம் கழட்டிட்டாங்க வுட் ஒர்க்லயே. ஆனா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் கிச்சன். ஆனா வந்து எனக்கு பிடிக்காத இடம்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல அந்த சிங்க் தான். ஏன்னா அது ஏற்கனவே உங்களுக்கு வீடியோலயே சொல்லியிருப்பேன். சிங்க் வந்து அது ஒழுகுது. எனக்கு அது செட் ஆகல அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன். ஆனா சிங்கு பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் இருக்கும். 2 சைடு இருக்கும். சூப்பரா தான் இருக்கும் அதுவும். ஃபுல்லாவே எல்லாமே டைல்ஸ் தான். செவுரு எல்லாமே டைல்ஸ் தான் ஒட்டியிருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரூமு. இது லெஃப்ட் சைடு, அதுக்கு ஆப்போசிட் ரைட் சைடு 2 சைடுமே ரூம் இருக்கும். இது ஒரு ரூமு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செல்ஃப் தான் குடுத்துருப்பாங்க. அது கிளாஸ் டோர் போட்டிருப்பாங்க. இதில பார்த்தீங்கன்னா, அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும். இது வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்கும் இதுல. இதுல ஒரு பாத்ரூம் இருக்கும். ஒரு ரூம்ல ஒரு பாத்ரூம் இருக்கும். பாருங்க. இதில வந்து ஒரு செல்ஃப் தான் குடுத்துருப்பாங்க. அது கிளாஸ் டோர் தான் போட்டிருப்பாங்க. நல்லாருக்கும் ஆனா. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கும். இத தான் நாங்க மாஸ்டர் பெட்ரூமா யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா 2 கட்டில் போட்டிருந்ததுனால, இந்த ரூம தான் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இது நல்ல பெரிய ரூமா இருக்கும். அந்த ரூம விட இது நல்ல பெரிய ரூமா இருக்கும். ஆனா இதில வந்து டாய்லெட், பாத்ரூம் எதுவுமே கிடையாது. அந்த ஆப்போசிட்ல இருக்கிறத தான் யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா பின்னாடி பேக் சைட்ல குடுத்துருப்பாங்க. அத யூஸ் பண்ணிக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ல செல்ஃப் எதுவுமே கிடையாது. இந்த ஜன்னல்கிட்ட மட்டும் 2 பலகை வச்சு செல்ஃப் மாரி வச்சிருப்பாங்க அவ்வளோதான். இதில எதுவுமே செல்ஃப்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். இதுலேருந்து அப்படியே நேரா பேக் சைடு போனோம்னா, பின்னாடி சைடு கொல்லை பக்கம் இது. ஆனா டோர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஃப்டியா சூப்பரா இருக்கும். இது கொல்லை பக்கம். இந்த சைடு தான் இது பார்த்தீங்கன்னா பாத்ரூமு. இதுக்கு ஆப்போசிட்ல தான் டாய்லெட் வரும். பாத்ரூம் தனியா, டாய்லெட் தனியா குடுத்துருப்பாங்க பின்னாடியே. பக்கத்திலேயே ஒரு வாஷ் பேஷன் இருக்கும். இந்த சைடுல தான் நான் வாஷிங் மிஷினும் வச்சிருந்தேன். அந்த பாத்ரூம் பக்கத்திலேயே. அதுக்கும் தனியா இடம் பிளேஸ் இருக்கு. அவ்வளோதான் கொல்லை பக்கம். நான் வீடியோ எடுக்குறானா, அதனால என் பையன் கிளம்பி ஓடுறான். விளையாண்டுட்டு உட்காந்துருந்தான். அவனுக்கு இந்த வீட்ல வந்து கிளம்புறதுக்கு மனசு இல்லாம உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட ஹோம் டூர். எம்ப்டி ஹோமா தான் நான் உங்களுக்கு வீடியோவா போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பாய்.